பிரைஸ் த லார்ட். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கல்லை எடுத்து அதை உன் முன் வைத்து அதன் மேல் எருசலேம் நகரத்தை வரைந்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி அதற்கு விரோதமாக மண்மேடு போட்டு அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி சுற்றிலும் அதற்கு விரோதமாக மதிலிடுக்கும் இயந்திரங்களை வை. மேலும் நீ ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதை உனக்கும் நகரத்துக்கும் நடுவாக இருப்பு சுவராக்கி அதை முற்றுகையாய் கிடக்கும்படிக்கு உன் முகத்தை அதற்கு நேராக திருப்பி அதை முற்றுகை போட்டு கொண்டிரு. இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளம். நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவளுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலப்பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ, நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்றும் மட்டும் ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ கோதுமையும் வார்கோதுமையும் பெரும் பயிற்றையும் சிறும் பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகள் ஒரு பாத்திரத்திலே போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒரு கழித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதில் எடுத்து சாப்பிடுவாயாக. நீ சாப்பிடும் போஜனம் நாள் ஒன்றுக்கு 20 சேக்கல் நிறையாயிருக்கும். இப்படி நாளுக்கு நாள் சாப்பிடுவாயாக. தண்ணீரையும் அளவாய் என்னும் படியில் 1/6 பங்கை குடிப்பாய். அப்படி நாளுக்கு நாள் குடிப்பாயாக. அதை வார்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. அதற்கொத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ என் ஆத்துமா தீட்டுப்படவில்லை. தானாய் செத்ததையாவது பீருண்டையாவது நான் என் சிறுவயது முதல் இதுவரைக்கும் சாப்பிட்டதில்லை. அருவருப்பான இறைச்சி என் வாய்க்குட்பட்டதில்லை என்றேன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வரட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டு சாணி வரட்டியை கட்டளையிடுகிறேன். அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். பின்னும் அவர், மனுபுத்திரனே, இதோ அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு குறையவும் அவனவன் திடுக்கிடவும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்திலே வாடிப்போகவும் நான் எருசலேமில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறிக்கிறேன்.